ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஐடி வித் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிட்னா என்ன, கிட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் ஃபியூ மேஜர் கிட் கமெண்ட்ஸ் இதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டுங்கிறது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் நம்ம மல்டிபிள் அப்கிரேட்ஸ் அண்ட் டவுன்கிரேட்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட கோடு வந்து ப்ராப்பரான வெர்ஷனிங்கில் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் மேஜராக இந்த கிட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளோட கோடை ஒரு க்ளவுட் ரெப்பாசிட்டரியில் நீட்டாக அலைன் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம கிட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஒரு டெவலப்பர் இருக்கார். அந்த டெவலப்பர் என்ன பண்ணுவார், ஒரு ஐடியில் அவருக்கு உண்டான கோடை எடிட் பண்ணுவார். ஓகே, அப்படி அவர் எடிட் பண்ணும்போது அந்த எடிட் பண்ணுற பிளேஸ் வந்து கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த டெவலப்பர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கோடை அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுவார். ஓகே, அது எப்படி மூவ் பண்ணுறாருன்னா, கிட் ஆட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணாருன்னா, ஸோ அவரோட கோட் வந்து அவரோட ஒர்க்கிங் டைரக்டரியிலேருந்து அடுத்தது ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு மூவ் ஆகும். இந்த ஸ்டேஜிங் ஏரியா அப்படின்னா என்னென்னா, இந்த ஸ்டேஜிங் ஏரியாங்கிறது ஒர்க்கிங் டைரக்டரி அண்ட் நம்மளோட லோக்கல் ரெப்போ, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த ஸ்டேஜிங் ஏரியா. இந்த ஸ்டேஜிங் ஏரியாவில் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே ஸ்டேஜிங் ஏரியாவில் செட் ஆகிருக்கும். அதுக்கு இப்போ ஸ்டேஜிங் ஏரியாவிலேருந்து நம்ம லோக்கல் ரெப்பாசிட்டரிக்கு நம்ம கோடை மூவ் பண்ணோம், இல்லை நம்ம பண்ண சேஞ்சஸை மூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட் கமிட் அப்படிங்கிற கமாண்டை கொடுக்கலாம். இந்த கமாண்டை கொடுத்தோன்னா நம்ம சேஞ்சஸ் எல்லாம் ஸ்டேஜிங் ஏரியாவிலேருந்து அடுத்தது லோக்கல் ரெப்பாசிட்டரியில் போய் சேவ் ஆகிடும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எப்படி நோட் பேடில் ஏதோ ஒன்று டைப் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணுறது கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறோம். ஸோ அப்போ நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே சேவ் ஆகுதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஒரு டெவலப்பர் ஒர்க்கிங் டைரக்டரியில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஒர்க்கிங் டைரக்டரியில் பண்ண சேஞ்சஸை சேவ் பண்ணணுன்னா அவர் கிட் ஆட் அப்படிங்கிற கமாண்டை கொடுக்கணும். அந்த கமாண்டை கொடுத்தோடனே அந்த சேஞ்சஸ் எல்லாம் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போயிடும். ஒன்ஸ் அவர் கிட் கமிட் அப்படிங்கிற கமாண்டை கொடுத்துட்டாருன்னா ஸ்டேஜிங் ஏரியாவில் இருக்க எல்லா சேஞ்சஸும் லோக்கல் ரெப்பாசிட்டரியில் சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ லோக்கல் ரெப்பாசிட்டரியில் இருந்து ரிமோட் ரெப்பாசிட்டரிக்கு எப்படி நம்ம கோடை புஷ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்ட் வந்து கிட் புஷ். ஒன்ஸ் நம்ம கிட் புஷ் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டோம்னா லோக்கல் ரெப்பாசிட்டரியில் என்னென்ன நம்ம சேஞ்சஸ் வச்சுருக்கோமோ, ஸோ என்னென்ன டேட்டாஸ் வச்சுருக்கோமோ, என்னென்ன கோடு வச்சுருக்கோமோ அந்த கோடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிமோட் ரெப்பாசிட்டரிக்கு மூவ் ஆகிடும். ஓகே, இதில் இப்போ ரிமோட் ரெப்பாசிட்டரியில் இருந்து நான் ஒரு கோடை எப்படி என் லோக்கல் ரெப்பாசிட்டரிக்கு கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்காக ரெண்டு கமாண்ட் இருக்குது. ஒன்று கிட் புல், இன்னொன்று கிட் ஃபெச். ஸோ இந்த கிட் புல் கமாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிமோட் ரெப்பாசிட்டரியில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கிட் புல் யூஸ் பண்ணோன்னா எடுத்துகிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லோக்கல் ரெப்பாசிட்டரியில் கொடுத்துரும். இட் மீன்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, லோக்கல் ரெப்பாசிட்டரியில் ஒரு செட் ஆஃப் ஃபைல் வச்சுருக்கேன், ரிமோட் ரெப்பாசிட்டரியில் ஒரு செட் ஆஃப் ஃபைல் வச்சுருக்கேன். என்னோடய லோக்கல் ரெப்பாசிட்டரியில் இருக்கிறது ஒரு அவுடேட்டட் ஃபைல், ஆனால் ரிமோட் ரெப்பாசிட்டரியில் இருக்கிறது அப்டேட்டட் ஃபைல். இந்த நேரத்தில் நான் கிட் புல் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, என்னோடய அவுடேட்டட் ஃபைல் வந்து ரிமோட் ரெப்பாசிட்டரியில் இருக்கிற அப்டேட்டட் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடும். இட் மீன்ஸ் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து எனக்கு லோக்கல் ரெப்பாசிட்டரியில் நீட்டாக கொடுத்துரும், ப்ளஸ் மெர்ஜிங் ப்ராசஸும் நடந்துடும். ஸோ எனக்கு ப்ராப்பரான கோட் வந்துடும். இதுவே நான் கிட் ஃபெச் கமாண்ட் யூஸ் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னொரு பிரான்ச் க்ரியேட் ஆகி, அதாவது என்னோட லோக்கல்லையே இன்னொரு காப்பி க்ரியேட் ஆகி அதில் இந்த ரிமோட் ரெப்பாசிட்டரியில் இருக்க கோட்லாம் வந்துடும். லோக்கல் ரெப்பாசிட்டரி இருக்க என்னோடய அவுடேட்டட் கோட் அப்படியே தான் இருக்கும். நம்ம மேனுவலாக மெர்ஜிங் ப்ராசஸை பண்ணிக்கணும். ஓகே பாஸ். இப்போ ஒரு ரிமோட் ரெப்பாசிட்டரியில் இருக்க ஒரு கோடை எப்படி நான் வந்து என்னோட லோக்கல் ரெப்பாசிட்டரிக்கு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து கிட் க்ளோன். கிட் க்ளோன் கமாண்ட் யூஸ் பண்ணோன்னா நம்மளோட ரிமோட் ரெப்பாசிட்டரியில் என்ன இருக்கோ அந்த கோடை அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணி லோக்கல் ரெப்பாசிட்டரியில் வச்சுக்கிட்டு, ஸோ அதிலேருந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கிட்டுக்கு மேஜராக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய கமாண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட் ஆட், கிட் கமிட், கிட் புஷ், கிட் புல், கிட் ஃபெச், கிட் க்ளோன். ஸோ இதெல்லாம் மேஜரான கிட் கமெண்ட்ஸ். கண்டிப்பாக இது எல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் இருக்கும். ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம நீட்டாக ஈஸியாக க்ளீனாக கிட்டில் வந்து ஒர்க் பண்ணலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் தாராளமாக நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.